ரொம்ப டேஸ்டியான நெத்தலி கருவாட்டு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தவாவை அடுப்பில் வச்சு எண்ணெய் விடுங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன், நீங்கள் என்ன எண்ணெய் வேணுமானாலும் விடலாம். 300 கிராம் நெத்தலி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது முக்கால் பதத்துக்கு பொரிப்படணும், முழுசாக பொரிய தேவையில்லை. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. அப்புறமா 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் போட்டு வதக்கி விடுறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை இதையும் போட்டு கிளறி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் கிளறி விட்டுட்டு உப்பையும் போட்டு கிளறி விடுங்க. ஏண்டா உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் வெங்காயம் கதியில் வதங்கும். உப்பு பார்த்து விடுங்க, ஏன்னா நெத்தலிக்கு எப்பவும் உப்பு கூடவே இருக்கும். நெத்தலி கருவாடில் உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்து விடுங்க. அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு கறி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதை பிரட்டி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், நான் அதையும் விடுறேன். அதையும் விட்டு பிரட்டிட்டு ஒரு அரை கப் தண்ணி விடுங்க. ஓவராக விட தேவையில்ல தண்ணி. இது அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே மூடி விடுங்க. மூடி விட்ட உடனே தண்ணி வற்றிடும். அப்புறமா தக்காளி சோஸ் விடுங்க. தக்காளி சோஸை விட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த தக்காளி சோஸ் நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதில் சுகர் கொஞ்சமாக ஒரு 1/4 கரண்டி சுகர் அப்படி லைட்டாக போடுங்க. உங்களுக்கு தேவையாண்டா போடலாம். நான் இதை பாவிக்கணும்னு சொன்னால் லைட்டான ஒரு சுவையை கொடுக்கும், இனிப்பு சுவாண்டு கொடுக்கும். அப்போ அது நல்ல ஒரு சாப்பிடக்குள்ள அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் உங்களோட விருப்பம், அது நீங்கள் போடுறேன்னா போடலாம் சுகர், இல்லைன்னா ஓகே. ஓகே, சுவையான கருவாட்டு பிரட்டல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.